அடிக்கிற வெயிலுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய சோறு தாங்க. நேற்று கொஞ்சம் ரைஸ் அதிகமாக பொங்கிட்டேன்னா அதனால் அதையே நல்லா தயிர் போட்டு மிக்சியில் அடித்து மோர் மாதிரி குடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஊருக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டில் சமையல் பண்ணவே மூடே வர மாட்டேக்கி. ஐயோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் வெயிட்டு இங்கேயே போட ஆரம்பிச்சிரும். ஒழுங்காக ஊருக்கு போகிற வரைக்கும் நல்லபடியாக இட்லி மாவு அரைச்சி வச்சு தோசை இட்லியாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பருப்புலையும் ஒரு கையை போட்டு இட்லி மாவுக்கு அரைச்சி வச்சாச்சு. இந்த வீடியோவில் முழு நாள் என்னென்ன பண்ணங்கிறதாங்க காமிச்சிருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூங் தாலில் வந்து ஒரு கறி மாதிரி எப்பயுமே வைப்பேன். இது ஜீரா ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷன். சப்பாத்திக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அதை வச்சு விட்டா மதியம் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா அவங்க ஏதாச்சும் எங்களுக்கு லைட்டாக சூப் மாதிரி வேணுமா அப்படின்ட்டாங்க. சொல்லுங்கடி சொல்லுங்கள், நீங்கள் வாட்டில் சொல்லுங்கள், கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுட்டாங்களே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செஞ்சாச்சுங்க. இந்த ப்ரொக்கோலி சூப்போட ரெசிபியுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இது நல்ல ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பாதி பேருக்கு மேலே ஊருக்கு போயாச்சுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா டாட்டா பை பைன்னு ஊருக்கு டிக்கெட்டை போட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்களா. ஐயோ நம்மளுக்கு இந்நேரம் பார்த்து கடிகாரமும் ஓட மாட்டேங்கி தேதியும் கிளிய மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. சும்மா இருக்கும்போதெல்லாம் சண்டே ஆரம்பிக்கிறதும் தெரியாது, தேர்ஸ்டே முடிகிறதும் தெரியாது. இப்போ என்னன்னா நாளும் கிளம்பி ஓடவே மாட்டேங்கி நகராமல் அப்படியே இருக்குது. அவங்கெல்லாம் எப்பமா போகிறோன்னு உசுரை வாங்கிட்டு இருக்காளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.